Spain A, 3rd place. Second B, Mohammad Musharik VU, 1st place. Pavish M, 2nd place. Devin B, 3rd place. Girls, Ritika L, 2nd B, 1st place. Abriana Mariam P, 2nd place. Shajiana Tasmin S, 3rd place. Even in the tail for second A, Dulfigar S, 1st place. Mohammad Saifan S, 2nd place. Edwin G A, 3rd place. Second B, Emmanuel Jeremiah, 1st place. Alex Matthew, 2nd place. Mohammad Rayyan VU, 3rd place. Second C, Paul Inian G, 1st place. Joel Prince SM, 2nd place. Mohammad Afisiam, 3rd place. Second B, Mohammad Musharik VK, 1st place. Jasmine Maxwell, 2nd place. Jasmine R, 3rd place. Girls, Eunice Angeline Day, 1st place. Vinaya VS, 2nd place. Ivania Matthew, 3rd place. Prize winners of the event: Knit the Tail, 3rd standard. 3rd A, Noor Mohammad Safir, 1st place. Imran Ahmad B, 2nd place. Ibrahim Baptist Norman J, 3rd place. 3rd B, Hemant Raja R, 1st place. Mohammad Rimas K.A, 2nd place. Frederick Raj P, 3rd place. 3rd C, Sudit B.S, 1st place. Fahim S, 2nd place. Rayam Ahmad M.K, 3rd place. 3rd D, Mohammad Liban A.R, 1st place. Wajahat W, 2nd place. Renison Gracewin R, 3rd place. Girls, Ridhanya A, 1st place. Tejaswini S, 2nd place. Carolyn J, 3rd place. Prize winners of 15 meters, 3rd standard. Jerry Reno J, 1st place. Eben Clarence S, 2nd place. Gabriel G, 3rd place. 3rd B, Mohammad Rimat K.A, 1st place. Mohammad Khalid S, 2nd place. Santosh Rajan R, 3rd place. 3rd C, Alamin A, 1st place. Varnal Sai S, 2nd place. Mohammad Shayan S, 3rd place. 3rd D, Mohammad Rayan J, 1st place. Kailash A, 2nd place. Renison Gracewin R, 3rd place. Girls, Tejaswini S, 1st place. Jerlyn Agnes R, 2nd place. Saindavi S, 3rd place. Thank you, dignitaries. விளையாட்டின் உண்மையான வெற்றி கோப்பையாலும் பதக்கத்தாலும் அழைக்கப்படுவதில்லை. மாறாக தங்களின் ஊக்கம், ஒத்துழைப்பு, உற்சாகம் இவை அனைத்தும் தான் வெற்றிக்கு கொண்டு செல்கிறது. இறைப்பணிக்கு முதலிடம் கொடுத்து ஆயரோடு இணைந்து எங்கள் பள்ளியின் தேவைகளை பூர்த்தி செய்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பல நலன்களை உருவாக்கி தந்த கோவை மறை மாவட்டத்தின் முதன்மை குருவும் எம் பள்ளியின் துணைத் தலைவருமாகிய முதன்மை குரு பேரருட்தந்தை திரு எஸ். ஜான் ஜோசப் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய கோவை கத்தோலிக்க மறை மாவட்டத்தினுடைய மேதகு ஆயிரம் கார்பன் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய தலைவருமாகிய மேதகு அவர்களே, உங்களின் முத்தான வார்த்தைகள் கனிவாகவும் அன்பாகவும் எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில் அமைந்தது. உங்களின் விலையுயர்ந்த சொற்களுக்கு எங்களின் பணிவான நன்றிகள். We welcome Father Christopher, the rector, St. Joseph's Minor Seminary, Coimbatore. We welcome Father M. Tellis Roach, the director, CMSS Bishop's House, Coimbatore. Final call for the ground event 100 meters dash. யோகா என்பது உடல் மற்றும் மனிதனை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி. யோகாசனம் என்ற சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள். யோகாசனம் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய பயிற்சியாகும். நோயற்ற வாழ்விற்கும் இது வழிவகை செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 21ஆம் நாளை அகில உலக யோகா தினமாக நாம் கொண்டாடுகிறோம். யோகாவினை
நாம் தினசரி வாழ்வில் பயிற்சி செய்வதன் மூலம் நலமும் உயர்வும் பெறுவோம். மனதையும் உடலையும் நடுநிலைப்படுத்துவது யோகா. யோகா என்பது நோய் வந்த பிறகு சிகிச்சை தருவது அல்ல, மாறாக தடுப்பு கவசமாக செயல்படுகிறது. யோகா உடலை நெகிழ்வாகவும் இளமையாகவும் வைத்திருக்கிறது. உடலையும் மனதையும் சீர்படுத்தும் இயற்கை மருத்துவம் யோகாதான். யோகாசனத்தில் செய்யப்படும் மூச்சு பயிற்சிகள் சுவாசத்தை ஆழமாக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தை பலப்படுத்துகின்றன. யோகா மனிதனின் உடலையும் மனதையும் ஒரே தாளத்தில் இயங்கச் செய்கிறது. யோகா மனிதனை தனிமைப்படுத்தாது, இயற்கையோடும் பிரபஞ்சத்தோடும் இணைக்கிறது. இதில் பல வகைகள் உண்டு. அதில் ஒரு சில ஆசனங்களை இப்பொழுது காணலாம். சில ஆசனங்களின் நன்மைகள். சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரத்தில் உள்ள 12 படிகள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இது வயிற்றை சுற்றியுள்ள கொழுப்பை கரைக்கவும் உதவுகிறது. பத்மாசனம். இது மனதை அமைதிப்படுத்துகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, அமைதியான தூக்கத்திற்கும் வழிவகை செய்கிறது. மாணவர்கள் தங்களின் உடலை வில்லை போன்று லாவகமாக வளைத்து செய்யும் இந்த ஆசனம் நம் கண்களை குளிரூட்டும் வகையில் அமைந்துள்ளது. வக்ராசனத்தின் நன்மைகள். இது கீழ் முதுகு வலியை குறைக்கவும் தசைகளை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. தியான ஆசனம். இது நீண்ட ஆயுளும் பசியை அதிகரித்து உடலை தளர்த்த உதவுகிறது. The advantages of practicing yoga. It increases flexibility, reduces stress, improves strength, gives better posture and enhanced mental clarity. It improves sleep and boosts immunity.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப பல சிறந்த ஆசனங்களை செய்து காட்டிய எம் பள்ளியின் மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றிகள் பல. Our next event for today is an event that demands speed and zeal of our girls of Standard 7 for 100 meters dash. I call upon the athletes of Standard 7 to get information. I request the judges to stand at the starting and the finishing point. Athletes, on your mark! We have on track Ananya S, Nakshatra U, Ria Fadina and Sanchita Jesslyn, Monisha P, Helen Beulah A, Jeffrey J and Divina P. Set! Cheer up students. ஓடிக்கொண்டிருக்கும் பெண் வீராங்கனைகளை அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். What an energy and grit. You really rocked it, girls. If your actions inspire others to dream more, learn more, do more and become more, then you are a leader. We're honored and blessed to have with us His Excellency Most Reverend Dr. L. Thomas Aquinas, Bishop of Coimbatore and President of the school, who has been an inspiration and a motivation for many through his words and actions. His guidance and blessings to our school is our greatest strength and motivation. With great reverence, I request our President to share his valuable insights and experience. பாசத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு ஜான் ஜோசப் ஸ்டானிஸ் அடிகளார் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் சுந்தரராஜ் ஏடிஎஸ்பி 4th பட்டாலியன் கோவைப்புதூர் அவர்களே, நம்முடைய பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வருமான தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற அருள் பணியாளர்களே, மேடையில் இருக்கின்ற சார்ந்தோர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்மல் கல்வியின் விளையாட்டு விழாவில் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பள்ளி உயர்ந்த பள்ளி என்று நாம் எப்படி சொல்வது? அதற்கு 3 காரணிகளை சொல்கின்றார்கள். ஒன்று தரமான கல்வி, 2வது நல்ல ஒழுக்கங்கள், 3வது உடற்பயிற்சி கல்வி. 3ஐயும் நமது பள்ளி மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. நமது பள்ளி தந்தை அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு கார்மல் கார்டனின் முன்னைய மதிப்பும் மரியாதைக்கும் இந்த ஸ்கூல் பள்ளிக்கு வந்து சேர்ந்தது. மெட்ரிகுலஸாக பிளான் பண்ணி எல்லாவற்றையும் மிக சிறப்பாக செய்து நல்ல ரிசல்ட்ஸ், நல்ல விழுக்காடுகள் கொண்டு வந்து படிப்பில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலும் உடற்கல்வி பயிற்சியிலும் அவர் சிறப்பு செய்து உயர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே மறைமாவட்டத்தின் சார்பாக தந்தை அவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவரை பற்றி இந்த மறைமாவட்டம் பெருமை அடைகின்றது. மிக சிறப்பாக செயல்படுகின்றார். உடல் பயிற்சி கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால்தான் நன்றாக படிக்க முடியும்.
எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் அதற்கு ஏற்ற வழிமுறைகளை குழந்தைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அன்பு பெற்றோர்களே, நீங்கள் இந்த குழந்தையை எங்களுடைய பள்ளியில் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். அவர்களை ஃபார்ம் பண்ணி நல்ல குடிமக்களாக மாற்றி அனுப்புவது இந்த பள்ளியினுடைய கடமை. அதே சமயத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. அந்த குழந்தை எப்படி படிக்கின்றது, எவ்வாறு படிக்கின்றது என்று கண்காணிப்பது உங்களுடைய கடமை. அது கண்டிப்போடு இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாலும் செய்தித்தாளில் ஒரு சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார்கள். 7ஆம் கிளாஸ் படிக்கின்ற குழந்தை அந்த செல்லை பார்த்துட்டு இருந்ததான். இந்த தாயும் தந்தையும் கண்டித்தார்கள். தற்கொலை பண்ணிவிட்டது. ஏன் தற்கொலை பண்ணணும்? இதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து நன்றாக வளர்த்திருந்தால் அந்த குழந்தை பெற்றோர் சொல்வதை கேட்டிருக்கும். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்கள். எனவே நீங்கள் கண்டிப்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை இந்த வகையான தீய செயல்களுக்கு ஈடுபடாது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருவாளர் சுந்தராய் ஏடிஎஸ்பி மிக அருமையாக அற்புதமாக குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் கருத்து சொன்னார்கள். அந்த கருத்தை உள்வாங்கி அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் இப்போது நன்றாக இருக்கும். பெற்றோர்கள் குழந்தை கண்காணிக்க வேண்டும். அவர் சொன்னார், போதைப் பொருட்கள்லாம் இப்போ வந்து சர்வசாதாரணம் மாறிவிட்டது. அந்த ஒரு குழந்தை அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவது மிக 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 கடினம். நம்முடைய முதல் மந்திரி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி இதைத்தான் சொல்கின்றார். தயவுசெய்து பெற்றோர்களாகி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். குழந்தை இந்த வகையான போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அந்த குழந்தை எப்படி படிக்கின்றது, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பண்ணணும், ஆசிரியர் வந்து பார்த்து கேட்க வேண்டும். அந்த வீட்டில் அந்த குழந்தையை படிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாளைக்கு குழந்தைக்கு பரீட்சை இருக்கலாம். பெற்றோர்கள் நீங்கள் வந்து சீரியல் டிவி பார்த்து கொண்டு இருந்தால் அந்த குழந்தை எப்படி படிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் வந்து அந்த டிவி மேலே தானே இருக்குது. அப்படின்னா குழந்தையுடைய கல்வி வளர்ச்சிக்காக, குழந்தை எதிர்காலத்திற்காக நீங்கள் டிவி பார்த்து நிறுத்தி குழந்தையோடு சேர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் குழந்தைகளோடு கலந்துரையாடல் பண்ணுங்கள். எப்படி படிக்கிறது, ஏது படிக்கிறது, ஆசிரியர் என்ன சொல்கிறீங்களா என்று கலந்துரை செய்கின்ற போது குழந்தை வளர்கின்றது. அன்புள்ள ஆசிரியர் பெருமக்களை, இந்த குழந்தை இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணம் நீங்கள் தான். ஊரில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தந்தையும் தாயும் ஒரு குழந்தையை உலகத்திற்கு கொடுக்கின்றார்கள், ஆசிரியர் அந்த குழந்தையை உலகத்திற்கு கொடுக்கின்றார்கள் அறிவாற்றலாம். நம்முடைய சமுதாயத்தில் மட்டும்தான் ஆசிரியர்களாகிய உங்களை இறைவனுக்கு சமமாக கருதினார்கள். எழுத்தறித்தவன் இறைவன் ஆவார் என்று நம்ம சொல்லுகின்றது. வெளிநாட்டில் ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சகோதரர், ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க. நாம் அப்படி இல்லை, இறைவனுக்கு சமமாக கருதிக்கணும். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பணிக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அர்ப்பணித்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக உதவ வேண்டும். இந்த குழந்தைகள் வந்து என்ன திறமை இருக்கின்றது, என்ன அறிவாற்றல் இருக்கின்றது, என்ன டேலண்ட் இருக்குது கண்டுபிடித்து அதை வளர வைக்க உங்களுடைய பொறுப்பு என்று மறக்க வேண்டாம். ஆசிரியரை பற்றி ஒரு 3 கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு ஏணி, ஆசிரியர் ஒரு தோணி, ஆசிரியர் ஒரு கோணி. ஏணி என்றால் ஏணி அப்படி இருக்கும், ஏறி சென்று உயர்ந்து சொல்வார்கள். தோணி என்றால் அந்த ஆற்றிலே நின்று கொண்டு இருக்கும், மற்றவர்களை கரை சேர்க்கும். அதைத்தான் ஆட்சி செய்கின்றார்கள். கோணி என்பது என்ன? கோணியில் இருக்க பொருட்களை வந்து வெயிலில் போடுவாங்க, மழையில் போடுவாங்க. என்ன நடந்தாலும் உள்ளே இருக்கிறது அதுக்கு ஒன்றும் ஆகாது. அதே போன்று நீங்கள் பல விமர்சனங்களை பெற்றாலும் நீங்கள் கோணியை கொண்டு அமைதியாக இருந்து செயல்பட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அன்புள்ள பெற்றோர்களை, இது அதுள்ள ஆசிரியர் பெண்களை செய்யுங்கள் போட்டு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த மறை மாவட்டம் உங்களை பாராட்டுகின்றது. 100 விழுக்காடு வருவதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்களும் உங்களுடைய முதன்மை தந்தை அவர்கள். எனவே தொடர்ந்து பணியாற்றுங்கள். அன்புள்ள குழந்தைகளே, நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. கடின முயற்சிக்கு ஈடு இணவு எதுவும் கிடையாது. there is no substitute for hard workன்னு சொல்வார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். ஒலிம்பிக்கிலுடைய மோட்டோ என்னன்னு தெரியுமா? மெடல் வாங்குறதோ வெற்றி பெறுவதோ அல்ல, பங்கெடுப்பது. அதே மாதிரி பங்கெடுத்து அனைவரையும் பாராட்டுகிறேன். தொடர்ந்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். இந்த விளையாட்டு மூலமாக ஒலிம்பிக்கில் என்ன பண்ணுறாங்க, உறவுகளவர்கள் வந்து நாட்டுக்கு நாடு ஒற்றுமையுடன் இருந்து பகைமை குறைகின்றது சொல்வார்கள். அவ்வாறு அமையோடு கேட்டுக்கொண்டு நம்முடைய முதன்மை பேச்சாளர் சொல்லியதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
Thank you, His Excellency. Your words about the harmful effects of drugs on social media